வணக்கம் பிள்ளைகள், நான் உங்கள் கௌசி டீச்சர். எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? நானும் சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் என்ன படிக்க போறோம்டா பிள்ளைகள்? கோடை காலத்துல நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விடயங்கள். சரியோ? இப்ப வெக்க காலம் தொடங்கிட்டு தானே? சுட்டியான வெக்கையா இருக்கேன்னு. அப்ப நாங்கள் என்னென்ன நடைமுறைகளை கையாள வேணும், எப்படி கவனமா இருக்க வேணும்ன்றதான் நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ஆனா இங்க ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு பறவைகளும் தாங்கள் என்னென்ன செய்கிறோம்ன்றதை சொல்லினான். அப்ப நீங்களும் அதையெல்லாம் கடைப்பிடிச்சா என்ன செய்வீங்க? இந்த கொடை காலத்துல இருந்து கொஞ்சம் தப்புவீங்க. சரியோ? ஓகே, நீங்க என்னென்ன செய்யற? நீங்கள் கோடை காலத்துல இருந்து இந்த வெக்க காலத்தை என்னென்ன சமாளிக்கிறீங்கள்? தண்ணி குடிக்கிற நீங்கள் வேற? பழச்சாறு குடிக்கிற நீங்கள் வேற? அடிக்கடி குளிக்கிற நீங்கள், வெரி குட். வேற? தொப்பி இல்லாட்டி குடை கொண்டுதான் வெளியில போற நீங்கள், வெரி குட். வேற? நிழல்ல இருந்து விளையாடுற நீங்கள். அத மாதிரிதான் இந்த சின்ன சின்ன பறவைகள் விலங்குகள் எல்லாம் உங்களுக்கு ஏதோ சொல்ல போயினமா. என்ன சொல்லி நம்ம கேட்போமா? கேட்போம், வெரி குட். பிள்ளைகள், யார் இவர்? சிங்கம், வெரி குட். இவர் என்ன சொல்றாருண்டா, நீர் அதிகம் குடிப்போம், உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்போம். என்ன, நாங்கள் நிறைய தண்ணி குடிச்சா எங்களோட உடல் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லி இந்த சிங்கக்குட்டி சொல்ற. சரியோ? அப்ப நீங்களும் சொல்லுங்க, நீர் அதிகம் குடிப்போம், உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்போம். நீங்க மட்டும் தண்ணி குடிக்க கூடாது. அவங்களோட வீட்டுல இருக்கிற அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சின்ன குட்டி, தம்பி, தங்கச்சி, சரியோ, அண்ணா, அக்கா எல்லாரையும் சொல்லணும், தண்ணி நிறைய தண்ணி நாங்கள் என்ன செய்ய வேணும்? குடிக்க வேணும். ஏன்னா எங்களுக்கு வேர்வை போய்கொண்டு இருக்குதில்லோ, வேர்க்குது இல்லோ, அதால என்ன செய்ய வேணும்? தண்ணீர் அதிகம் குடிப்போம். இல்லாட்டி பழச்சாரோ ஏதோ ஒரு வகையில நாங்கள் நீரை குடிப்போம் பிள்ளையர். ஓகேயா பிள்ளைகள்? யார் இவர்? புலி, வெரி குட். புலி என்ன சொல்றாருண்டா, வெயிலில் அதிக நேரம் வெளியே இருக்க கூடாது. என்ன சொல்ற? வெயிலில் அதிக நேரம் வெளியே இருக்க கூடாது. என்ன, நாங்கள் வெயில போய் இருக்கலாமோ? இல்ல, செட்டியால் சுடும் எங்களுக்கு. என்ன, அப்ப அதால என்ன செய்யக்கூடாது? வெயில் நேரம் நாங்கள் வெளியில இருக்க கூடாதுன்னு சொல்றேன். நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஸ்கூலுக்குள்ள இருக்கலாம், இல்ல மர நிழலுக்குள்ள இருக்கலாம். ஆனா இந்த வெயில் படக்கூடிய இடங்கள்ல நாங்கள் இருக்கக்கூடாது. இல்லாட்டி இப்ப வெளியில இருந்தாலும் அந்த வெக்க சேங்கல்ல வரும். அதால அந்த இடங்கள்ல இருந்து நாங்கள் என்ன செய்வோம்? உள்ளே இருப்பாம். இவர் யார்? மான், வெரி குட். மான்ல புள்ளிகள் எல்லாமே இருக்கு. என்ன, மான் என்ன சொல்றா, இலகுவான தளர்வான ஆடைகளை அணிவோம். என்னன்னு சொல்ற? இலகுவான தளர்வான ஆடைகளை அணிவோம். சரியோ? நாங்கள் இந்த நேரம் மெல்லிய சட்டியலை போட வேணும். மற்றது கை ஃபுல்லா இருக்கிற மாதிரி, கால் ஃபுல்லா இருக்கிற மாதிரி எல்லாம் சட்டை போடக்கூடாது. எங்களுக்கு காத்து போக வேணும். உடம்புல இருக்கிற வேர்வையை வெளியேற்றேக்க அது இலகுவாக வெளியேற வேணும். அதால மெல்லிய உடைகள், லூஸான உடைகளா போட வேணும். என்ன, சட்டையில வடிவா காத்து போய் வரக்கூடிய மாதிரி கொஞ்சம் இலகுவான ஆடைகளை நாங்கள் என்ன செய்ய வேணும்? இலகுவாகவும் தளர்வாகவும் இருக்க வேணும். சரியோ? ஜீன்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு போறோம், அப்படி இப்படின்லாம் பார்ட்டி ஃப்ராக் போடுறோம் எல்லாம் இந்த நேரங்கள்ல நாங்கள் வெடிக்கிறத என்ன செய்வோம்? தவிர்த்து கொள்ளுவோம். சரியோ பிள்ளைகள்? கட்டிக்கார பிள்ளைகள். பிள்ளைகள், இவர் யார்? ஒட்டகச்சிவிங்கி. என்ன, ஒட்டகச்சிவிங்கி இந்த கழுத்தை பார்த்தீங்களா, இவ்வளவு பெரிய நீளம் உண்டு. அவர் என்ன சொல்றாருண்டா, தலைக்கு தொப்பியோ இல்லாட்டி ஏதோ ஒரு துணியோ இல்ல ஸ்கார்ஃபோ இல்ல குடையோ ஏதோ ஒன்று பிடிச்சு கொண்டு போகணும். என்ன, கட்டாயம் நாங்கள் வெயில போக ஸ்கூலுக்கு போட்டு வரைக்க ஸ்கூலுக்கு போகாம இருக்கலாமோ வெயில்ன்னுட்டு? இல்ல, ஸ்கூலுக்கு போவோம். அப்ப என்ன செய்ய வேணும்? தொப்பிய போட்டு கொண்டு போகணும். கட்டாயம் நீங்களும் கூட பேக்குக்குள்ள தொப்பி எடுத்து காணவ விடிய பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு வெயில் இருக்காது. ஆனா மத்தியானம் வரைக்கும் என்ன செய்யும்? செட்டியான வெயிலா இருக்கும். என்ன, அப்ப தலையில வெயில் படலாமோ?
இல்ல அதால நாங்கள் என்ன செய்யணும், தொப்பியோ இல்லாட்டி ஸ்கார்ஃபோ இல்ல கூட ஏதாவது பிடிச்சு கொண்டு வரலாம். ஓகேயா பிள்ளைகள்? ஓகே, வெரி குட். இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சூரியனா இருக்கிறாரு என்ன பிள்ளைகள்? யார் இவர்? கரடி. கரடி என்ன சொல்றார்? அதிக வேலை செய்வதை தவிர்ப்போம் சொல்லி சொல்லுறார் என்ன. ஏன்? ஓ, நாங்கள் அதிகமாக வேலை செய்தா சரியா சோர்வடைஞ்சு போயிடுவோம், களைச்சு போயிடுவோம். அதால நாங்கள் என்ன செய்வோம், அதிகமாக இந்த கோடை காலத்துல வேலை செய்வதை தவிர்த்து கொள்வோம். யார் இவர்? முயல். முயல் என்ன சொல்றார்? ஓ, தண்ணீர் அடிக்கடி குடிப்போம் சொல்லி சொல்றாரு என்ன. தண்ணி நாங்க எப்ப குடிக்கணும்? அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும். தண்ணீரோ இல்லாட்டி பழச்சாரோ இயற்கையானதா இருக்கணும் பிள்ளைகள். அதுக்காக நாங்கள் குளிர்மையா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச தண்ணி எடுத்து குடிக்க கூடாது, சோடாக்கள் குடிக்க கூடாது. அதை தவிர அந்த என்ன கிண்டில் அடைச்சி வச்சு கொண்டு வர்ற பதார்த்தங்கள் குடிக்க கூடாது. சரியோ? நாங்கள் இயற்கையாக என்ன இருக்கோ அதைத்தான் குடிக்க வேணும். அதை பிறகு செய்து போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு போட்டு குடிச்சா நல்ல ஜில்லண்டி இருக்க மட்டும் குடிக்க தேவையில்லை. பிள்ளைகள், யார் இவர்? ஜானை. ஜானை என்ன சொல்றார்? குளிர்ச்சியான இடத்தில் இருப்போம். என்ன சொல்றார்? குளிர்ச்சியான இடத்துல இருக்க வேணும். குளிர்ச்சியான இடம்னா என்ன? ஓ, மரங்களுக்கு கீழே, வீட்டுக்குள்ள, அப்படியான இடங்கள்ல தான், ஸ்கூலுக்குள்ள, கிளாஸ் ரூமுக்குள்ள, அப்படியான இடங்கள்ல தான் நாங்கள் இருக்கலாம். வெளியில மைதானங்கள்ல விளையாடக்கூடாது, அந்த அந்த இடங்கள்ல இருக்கக்கூடாது. என்ன பிள்ளைகள்? ரோம் தானே? ஓ, அப்படி இருந்தோம்டா அப்ப வீடும் பக்கியா தான் இருக்கும். நாங்கள் என்ன செய்யலாம், அடிக்கடி வீட்டை துடைச்சி விடலாம், மொப் பண்ணி விடலாம், இல்லாட்டி கழுவி விடலாம். இப்ப ஸ்கூல்லையும் நாங்கள் கழுவி விட்டு மொப் பண்ணிலாம் விட்டோம்னா கொஞ்சம் ஜில்லண்டி இருக்கும். ஓகே பிள்ளைகள், இவர் யார்? கிளி. கிளி என்ன சொல்றார்? பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுவோம். என்ன சொல்றார்? ஓ, நிறைய பழங்களை நாங்கள் சாப்பிட வேணும், அதே மாதிரி காய்கறிகளையும் சாப்பிட வேணும்னு சொல்லி இந்த கிளி சொல்லுறார். ஓகே, நீங்கள் சாப்பிடுறீங்களோ பழங்கள் காய்கறிகள் எல்லாம்? ஓ, சாப்பிடுறீங்களே. என்னென்ன பழங்கள் சாப்பிடுற நீங்கள்? வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம், வெள்ளரிப்பழம், தர்பூசணி பழம். வெரி குட். இப்படி நாங்கள் நீர்ச்சத்து அதிகமுள்ள பழங்களை நாங்கள் இந்த நேரம் சாப்பிட வேணும். ஓகேயோ? அதே மாதிரி பிள்ளைகள் பூசணிக்காய் சாப்பிடலாம், வெண்டிக்காய் குளிர்ச்சியாக இருக்கும், வேற புடலங்காய் சாப்பிடலாம், பயிற்றங்காய் சாப்பிடலாம், பீட்ரூட் சாப்பிடலாம், கேரட் சாப்பிடலாம். கீரை அடிக்கடி நாங்கள் உணவுல சேர்த்து கொள்ளவே வேணும். சரி, இப்படி நாங்கள் பழங்கள் காய்கறிகள் அடிக்கடி சாப்பிட்டோம்டா நாங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருப்போம். எங்களோட உடல் என்ன செய்யும், குளிர்ச்சியாக இருக்கும். ஓகேயோ பிள்ளைகள்? யார் இவர்? ஓ, குயில். என்ன குயில் என்ன சொல்றாருண்டா, அதிகாலையிலையும் மாலை நேரங்களையும் செயற்படுவோம். ஏன்னா நாங்கள் செய்யற செயற்பாடுகளை என்ன செய்வோம்? ஓ, அதிகாலை விடிய எழும்பிட்டோம்டா கொஞ்சம் உங்களோட வேலைக்கு முடிச்சிடலாம். அதே மாதிரி பின்னேரம் என்றாலும் சூரியன் இருக்காது என்ன, அப்ப அதால பின்னேரங்களையும் செயற்படுவோம். நாங்கள் விளையாடுறது சரியோ, ஒண்டா கூடி இருந்து கதைப்போம். அந்த மாதிரியான வேலை எல்லாத்தையும் என்ன செய்வோம்? அதிகாலையிலையும் மாலையிலையும் செய்வோம். எங்களை செயற்பாடுகள் எல்லாத்தையும் என்ன செய்வோம்? பூக்கண்டுக்கு தண்ணி ஊத்தவணும்டா பூக்கண்டுக்கு கட்டாயம் தண்ணி ஊத்தவணும். அந்த மத்தியானம் வெயிலண்டு தண்ணி ஊத்தலாமோ? இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? ஒன்று அதிகாலையில எழும்பி இருந்து செய்யலாம், இல்லாட்டி பின்னேரங்கள்ல செய்யலாம். இப்ப நாங்கள் எங்க வெளியில போய் காய்கறிகள் வாங்க வேணும், மரக்கறிகள் வாங்கணும்டா அதிகாலையிலேயே எழும்பி மரக்கறிகளை வாங்கி வச்சிடலாம். அந்த வெயிலுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிள்ளையார்? அப்படி நாங்கள் செய்யற செயற்பாடுகள் எல்லாத்தையும் என்ன செய்வோம்? வெயில் இருக்கிற நேரம் இல்லாமல் காலையும் மாலையும் செய்து முடிச்சிடுவோம். ஓகேயா பிள்ளைகள்? யார் இவர்? அணில். அணில் என்ன சொல்றாருண்டா, தண்ணீர் சேமித்து வைத்துக் கொள்வோம். என்ன செய்யட்டாம்? தண்ணீரை சேமித்து வைக்கட்டாம். நாங்கள் வீண் விரயம் செய்யக்கூடாது. ஏன்?
ஓ, இந்த கோடை காலத்துல நிறைய தண்ணீர் என்ன செய்யும், வற்றி போய்விடும். அதால நாங்கள் தண்ணீர் சேகரித்து வைக்க வேணும், சேமிக்கவும் வேணும், அதே போல பிரியமாக்கவும் கூடாதுன்னு சொல்லுறார். பிள்ளைகள், யார் இவர்? மயில். மயில் என்ன சொல்லுறார்? நிழலில் இருக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வோம். என்ன, நாங்கள் வெயில்ல இருக்காம மரத்துக்குள்ள இருப்போம்னு தான் அவரும் சொல்லுறாரு. என்ன, ஓ, எல்லாம் சேர்ந்து மரத்துக்குள்ள இருந்து விளையாடுவாம்னு சொல்லி அந்த மயில் சொல்லுறார். பிள்ளைகள், யார் இவர்? சேவல். சேவல் என்ன சொல்லுறார்? ஓ, அதிகாலையில் எழுந்து இலகுவாக இயங்குவோம் சொல்றாரு. என்ன, அதிகாலையில எங்களை யார் எழுப்புறது? சேவல். என்ன, கொக்கரக்கோண்டு கூவி எல்லாரையும் எழுப்பிடுவார். அப்ப அவர் கொக்கரக்கோண்டு கூவைக்கு நாங்களும் சேர்ந்து எழுப்பிட்டோம்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், எங்களோட வேலையில இலகுவாக முடிக்கலாம். மந்திரப்பட்டு எல்லாம் செய்து கொண்டு இருக்க தேவையில்லை. வெரி குட். ஓ பிள்ளைகள், நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள், நாங்கள் எவ்வளவு நீர் அதிகம் குடிக்க வேணும். சரியோ, நீர் அதிகம் குடிக்க வேணும், அடிக்கடி குடிக்க வேணும். என்ன, அடுத்தது நிழல்ல இருக்க வேணும், வெயில் படுற இடங்களுக்கு நாங்கள் போக கூடாது. அடுத்தது தலைக்கு தொப்பி ஏதாவது போட்டுக்கொண்டு, தொப்பியோ இல்லாட்டி ஸ்கார்ஃபோ குடையோ பிடிச்சு கொண்டுதான் நாங்கள் என்ன செய்ய வேணும், வெளியில போக வேணும். அடுத்தது இலகுவான ஆடைகளை அணிய வேணும். சரியோ, அடுத்தது நாங்கள் நிறைய பழங்கள் காய்கறிகளை சாப்பிட வேணும். அடுத்தது வெயிலில் அதிக நேரம் இருக்க கூடாது. சரியோ பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் இந்த கோடை காலத்தில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விடயங்களை பற்றி படிச்ச நாங்களே. என்ன, ஓ, அப்ப அதுல இருந்து நாங்கள் நிறைய அறிஞ்சிருப்போம். எங்க நீங்கள் சொல்லுங்க, என்னென்ன படிச்ச நீங்கள் என்றது. வெரி குட். நிறைய சொல்லி இருக்கிறீங்க, வடிவா கேட்டு இருக்கிறீங்க, நல்ல வடிவா சொல்லி இருக்கிறீங்க. இதையெல்லாம் நாங்கள் கடைப்பிடிப்போம். நாங்கள் மட்டுமில்லை, எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேணும். என்ன, உங்களோட அம்மா வழியில தொப்பி இல்லாம போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓ, அம்மா தொப்பியை போட்டு கொண்டு போங்கம்மான்னு சொல்லுவீங்களே. என்ன, உங்களோட தாத்தா அம்மா யாருக்காவது தண்ணி அடிக்கடி எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பீங்களே. என்ன பிள்ளையாள், அதே மாதிரி என்ன செய்வீங்க? ஓ, காலமை விடியவும் பின்னேரங்களையும் வேலையில வெளி வேலையில செய்து முடிக்க வேணும். இப்ப அம்மா மத்தியான நேரமோ இல்லாட்டி அப்பா மத்தியான நேரமோ ஏதாவது வாங்க போனா சொல்லுங்க, இல்லை இல்லை இப்ப அவசரம் இல்லை, நாங்கள் என்ன செய்வோம், பின்னேரம் போய் வாங்குவோம், இல்லாட்டி காலமா போய் வாங்குவோம் என்று சொல்ல வேணும். மற்றது எல்லாம் சேர்ந்து நாங்கள் மரத்துக்கு கீழே இருந்து விளையாடலாம், கதைக்கலாம், பாடலாம். என்ன பிள்ளைகள்? ஓ, அடுத்தது வெயில் படுற மாதிரி நாங்கள் இருக்க கூடாது. என்ன, மற்றது இந்த வெயில் நேரங்களில் நிறைய வேலையெல்லாம் செய்கிறத தவிர்த்து கொள்ள வேணும். இப்போ உங்களோட அம்மா அப்பாவை, உங்களையும் விட உங்களோட அம்மா அப்பாவை வீட்டை இருக்கிறவ தான் அதிக வேலை செய்வினோம். என்ன பிள்ளைகள், உங்களுக்காக நிறைய வேலையெல்லாம் செய்வினோம். அப்போ நாங்கள் சொல்ல வேணும், இப்போ அம்மா ஒன்றும் செய்யாதீங்கோ, சரியா வேர்க்குது, கொஞ்சம் இருங்கோ, பின்னேரம் செய்வோம், இல்லாட்டி பின்னேரம் செய்வோம் அப்பா, இப்போ ஒன்றும் செய்யாதீங்கோ, நீங்கள் களைச்சி போயிடுவீங்கள் சொல்ல வேணும் பிள்ளைகள். ஓகேயா? இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு பாடம் ஒன்று படித்தோம். ஓகேயோ? பாய் குட்டிகள்.